இங்க வந்து 1-2 எழுத்த டெலிபிராம்டர்ல பார்த்து தமிழை படிக்கிறார். அவர் இந்தியில எழுதி கொடுக்கறாங்க, அது டெலிபிராம்டர்ல ஓடுது, அதை பார்த்து அவர் படிக்கிறார். பாரதியார் பாடல், திருக்குறள், இதெல்லாம் நம்மளை ஏய்க்கிறதுக்காக. அவர் வணக்கம் சொல்லிட்டா நாம ஏமாந்து உடனே ஓட்டு போட்டுருவோமா? அவர் திருக்குறளை படிச்சார்னா நம்முடைய மக்கள் ஏமாந்து உடனே அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்களாம். எவ்வளவு மாய்மால வித்தைகளை இந்த மக்களிடத்திலே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் இருக்கிற வரையில் அவர்களின் ஜம்பம் இங்கே பலிக்காது, அவர்களின் மாய்மால வித்தைகள் எடுபடாது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணாமலை சொல்றார், அறிவாலயத்தில் வந்து செங்கல் தான் உருவ போறாராம். அந்த வரலாறு அவருக்கு தெரியாது. அப்பெல்லாம் அவர் சின்ன பிள்ளையா இருந்திருப்பார். அறிவாலயம் உருவான வரலாறு அவருக்கு தெரியாது. பேச நேரம் இல்லை, நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் என்ன பகிரத முயற்சி எடுத்தாலும் தமிழ்நாட்டில் உங்களால் காலூன்ற முடியாது, வேரூன்ற முடியாது. உங்கள் வாளை ஒட்ட நறுக்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க எவ்வளவு பேரை ஏவி விட்டாலும், பெரியாருக்கு எதிரான அரசியலை பேசினாலும் இந்த மண்ணில் உங்கள் அரசியல் ஒருபோதும் எடுபடாது. பெரியார் காலத்திலிருந்து இந்த முயற்சி நடக்கிறது, பெரியாரை வீழ்த்துகிற முயற்சி. ஆனால் அது இங்கே எடுபடாது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் முடிவும் அதை உணர்த்தி இருக்கிறது. இப்போ இந்தியா டுடே சர்வே சொல்லுகிறது, திமுக கூட்டணிக்கு கூடுதலாக 5% வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. 3.5 ஆண்டுகால ஆட்சிக்கு மக்கள் அளித்திருக்கிற நற்சான்று இந்த ரிசல்ட்.